வெளிப்புற செயல்களோ வேற வேற விஷயங்களோ 2ஆம் பட்சம் தான். உள்ளத்தை பண்படுத்தினோம்னா தானா ஆட்டோமேட்டிக்கா அது நடக்க வேண்டிய நடந்துடும். உள்ளத்தை பண்படுத்தாம அதுதான் களம், செயல் களம் அதுதான். அப்ப அந்த களத்தை சரி பண்ணாம, கல்புங்கிற அந்த உள்ளத்தை மேம்படுத்தாம, அதுல வரக்கூடிய விஷயங்கள் என்னங்கிறத கவனிக்காம, கொஞ்சம் நல்ல ஒரு நிமிஷம் உங்களை நீங்களே ஒரு கேள்வி கேட்டு பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில இன்றைக்கு ஒரு நாள் காலையிலிருந்து மாலைக்குள்ளாக உங்களுடைய மனதில் தோன்றுகிற எண்ணங்கள், சிந்தனைகள் நமக்கே இப்படி தோணுது, நான் ஏன் இப்படி நினைச்சேன், நான் ஏன் அப்படி நினைச்சேன் அப்படின்னு நம்முடைய எண்ணத்தை பற்றி அசை போட்டவர்கள் எத்தனை பேர்? நான் ஏன் இப்படி செஞ்சேன்னு பேசுறேன் எல்லாருமே இருப்போம். அவன் ஏன் அப்படி பேசினான், அவன் ஏன் அப்படி செஞ்சான், இவருக்கு இப்படி நடந்தான், அவன் அப்படி செய்ய போயிட்டு நான் அப்படி செஞ்சேன், இவன் இப்படி செய்யலாட்டு நான் செஞ்சிருக்க மாட்டேன்னு நம்முடைய செயல்களான விவாதங்கள், சரி தவறு, அது சரி இது செய்யலாம் இது செய்யக்கூடாது அப்படின்னு நிறைய பேசிருப்போம். ஆனா என் மனசுக்குள்ள இப்படி ஒரு கோபம் வந்துச்சே, ஒரு வெறுப்பு ஒண்ணு வந்துச்சே, ஒருத்த மேல லேசா பொறாமை ஒண்ணு வந்துச்சே, அந்த பொறாமை ஏன் வந்துச்சு, எப்படி வந்துச்சு, அது சரியில்லையே, அது வந்திருக்க கூடாது, அதை மட்டுப்படுத்தணுமே, அதை நான் குறைக்கணுமே அப்படிங்கிற மாதிரி நம்முடைய மனதில் எழுந்த எண்ணங்களை குறித்து சிந்தித்தவர்கள் எத்தனை பேர்? அப்படி நீங்க சிந்திக்கல அப்படின்னா நீங்க ஆசைப்படுறதுக்கு, கனவு காட்டுறதுக்கு, லட்சியத்தை வளர்த்துக்கிறதுக்கு அப்படி ஆகணும் இப்படி ஆகணும் ஒண்ணு நடக்காது. போற போக போய்கிட்டே இருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்க எப்படி போறீங்கன்னு கேட்டா ஆற்றுல இருக்கிற இலை மாதிரி, அந்த ஆற்றின் அலை எப்படி போகிறதோ ஆற்றின் போக்கு எப்படி இருக்கோ அப்படி போகும். காற்றுல இருக்கிற சருகு மாதிரி, காற்று வேகமா அடிச்சுதான் எந்த பக்கம் அடிக்க அந்த பக்கம் போகும். நீங்க விரும்புற மாதிரி எல்லாம் வாழ்க்கை போகவே போகாது. நான் விரும்புற மாதிரி வாழ்க்கை அப்ப எப்படி அமையும்? நான் விரும்புறேன், அல்லாஹ் சொல்ற நீ விரும்புற மாதிரி தான் வாழ்க்கை அமையுது. ஆனா நம்ம என்ன சொல்றோம், நான் விரும்புற மாதிரி வாழ்க்கை அமையல, எப்படி அமையும்? அதை அமைச்சுக்கிறதுக்கு ஒரு ரூட் இருக்குல்ல, ஒரு வழி இருக்குல்ல, அந்த வழியை அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, உலகத்துல அறிவாளிகள் சொல்றாங்க, விஞ்ஞானிகள் சொல்றாங்க, அனுபவஸ்தர்கள் சொல்றாங்க.